எல்லாரும் படிக்கிறாங்க, பட்டம் பெறுறாங்க. ஆனால் படித்து பட்டம் பெற்று அதை மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிறவங்க எத்தனை பேர்? இன்னைக்கு உங்கள் மத்தியில் B.R. அம்பேத்கர், காட் ஃபாதர் ஆஃப் இந்தியா அல்லது ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்கல்ல, அவரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இந்த புத்தகங்கள்ல எனக்கு அவரை தான் ஞாபகப்படுத்துகிறது. B.R. அம்பேத்கர் அவர்கள் அவருடைய இந்தியாவிலும் இன்னும் வெளி தேசங்கள்லையும் அவர் வாங்கின டிகிரிஸ் மொத்தம் 32 டிகிரிஸ் ஃபினிஷ் பண்ண இந்த மனுஷனுக்கு 65 இயர்ஸ் வாழ்ந்த இந்த மனிதர் வாழ்க்கையில் என்ன சாதிச்சாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன் இறையாண்மையை அவர் நிலைநிறுத்துவதற்காக எடுத்த பாடுகள், அது மட்டுமல்ல தலித்துகளுக்கு எம்பவர்மெண்ட், எல்லாரும் சமம், கடவுளுடைய பார்வையில் எல்லா சமம்னு இந்தியாவில் இருக்கிற அந்த பொல்லாத கேஸ்ட் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு டவுன் ட்ராடன் பீப்புளுக்காக அவர் நின்றார். அவருடைய அறிவாற்றல் அவரை பெருமைக்குள்ளாக கொண்டு போகவில்லை, மாறாக அவருடைய அறிவாற்றலை ஏழை மக்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காக அவர் பயன்படுத்தினார். ஆண்டவராக இயேசு அது மாதிரிதான். அவர் பிதாவுடைய செல்லப்பிள்ளையா இருந்தாலும் அவர் பூமிக்கு தன்னைத்தானே தாழ்த்தி இறங்கி வந்தார். பூமியில வந்து ஒரு மனிதனாக பிறந்து மனிதர்களோடு வாழ்ந்து மனிதர்களைப் போல பாடுபட்டு ஒரு நாள் அவர் செய்யாத குற்றத்துக்காக மாசற்ற ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே அறையப்பட்டு மக்களுடைய நலனுக்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அம்பேத்கர் அவர்கள் மரித்தாலும் இன்றைக்கும் அவரை குறித்து பேசுகிறோம். காரணம், அவர் ஏழைகளை நேசித்தார், தாழ்ந்தோரை உயர்த்த வேண்டும் என்று யோசித்தார். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை தாழ்விலிருந்து உயர்த்த அவர் விரும்புகிறார். மற்றவருடைய நலனுக்காக தன்னை தாழ்த்தும் போது கடவுள் என்ன பண்ணுவார்னா, மற்ற எல்லாரை விட நம்மளை உயர்த்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க 9ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் கொடுத்து எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினாராம். உங்க லைஃப்ல எவ்வளோ அறிவாற்றலோ பொருள் செல்வமோ, எவ்வளோ எம்பவர்மெண்ட் ஆஃப் ரிச்சஸ் ஆஃப் விஸ்டம் யூ ஹேவ், லெட்ஸ் பி ஹம்பிள். நம்ம எவ்வளோ படித்தோன்றது முக்கியம் இல்லை, படித்த படிப்பை எப்படி ஆக்கப்பூர்வமாக செயலாக்கணும். Do something today that will be a blessing to the society. நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் அந்த லெகசி சரித்திரத்தை படைத்து விட்டு தான் செல்ல வேண்டும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் பிலிப்பியர் 2:9 கடவுள் உங்களை உயர்த்துவாராக. God bless you. Have a wonderful day.